சித்தர்பட்டி சித்தேஸ்வரர் ஆலயம். அந்தி சாயும் நேரம். பத்திரிகையாளர் ஸ்ரீகாந்த் சித்தர்பட்டி மர்மத்திற்கு பலியான முதல் ஆள். உயிரை எடுக்கிற கனவுல பார்த்து என்ன ஏதுன்னு கேட்காம நன்னா கண்டத்துல போட்டு கற்பூர ஆரத்தி காட்டுறது கோழத்தனம். போதுடா. மணிசுந்தரம் பட்டர் மகன், பகுத்தறிவாளன். லலிதா தந்தைக்கும் அண்ணனுக்கும் இடையில் ஒரு பாலம். கோவிலை பத்தி பேசினாலே இப்படிதான், அது பெரிய வாக்குவாதமா ஆயிடுறது. அண்ணா நீ சுத்த வாயை மூடிட்டு இருக்கியா? அப்பா என்ன தப்பா சொல்லிட்டா? நான் மட்டும் தப்பா கேட்டேன். இப்போ ஆமா ஆமா நாத்திக பேசுற வாழ்க்கை அவ பேசுறதுலாம் சரின்னு தான் தோணும். நீங்க கோவிலுக்கு போங்கப்பா, நான் அண்ணாவை பாத்துக்கிறேன். போங்கப்பா. பாட்டி நீ என்ன பாத்துனது போதும். ஃப்ரெண்ட்ஸ் வரல, அவளை ஒழுங்கா கவனிச்சு அனுப்பு. ஏன்னா எனக்காவது நீ நாத்திகம் பேசுறதை விடக்கூடாதா? நான் நாத்திகன் யார் சொன்னா உனக்கு? பார், அர்த்தம் உள்ள சந்தேகத்தை கேட்டா நாத்திகனா? கடவுள்னா அன்பே உருவானவர். அப்போ நம்ம சித்தேஸ்வரர் அப்படிப்பட்டவர் இல்லைங்கிறியா? நான் அப்படி சொல்லலையே. என் ஃப்ரெண்டு ஸ்ரீகாந்த் இறந்தது கொஞ்சம் நெருங்கா இருக்கு, அவ்வளவுதான். வா போலாம். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு, கோயில மூட போறா. இனிமே இங்க இருக்க கூடாது. வா போலாம். ஆதர்ஷா, அனுஷா, பிரியா வாங்க. கதவை மூடுறது தப்பு. ப்ளீஸ் அங்கிள், கதவை திறங்கோ. ஐயோ சித்தேஸ்வரா, என்ன ஏன் இப்படி சோதிக்கிறேன்? பசுபதி போ வேண்டாம். பசுபதி பட்டரின் உதவியாளர். அண்ணா அப்பா கதவு மூடிட்டார். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது குழந்தை உள்ள மாட்டின்னு இருக்குன்னு. பசுபதி கதவை திறந்து உள்ள போனானா, ஆனா குழந்தை இந்த பக்கமா வெளியே வந்துருக்கு. உள்ள போன பசுபதி தான் என்ன ஆனான்னு தெரியலன்னா. இங்க நின்னுடா, இப்படி உள்ள போய் பார்க்க வேண்டியதானே? ஸ்மிருதி,
கால பைரவர் இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் என்று ஊர் மக்களால் நம்பப்படும் சிவாலய காவல் தெய்வம். ரிப்போர்ட்ல கோயிலில் இருக்கிற காலபைரவ சாமி வந்து கொலை பண்ணதா சொல்லியிருக்கீங்க. யார் அந்த காலபைரவன்? இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம். காலபைரவ சாமி வர்றாரு, கொலை பண்றாரு, 6 மணி ஆனா கோயிலில் தங்கக்கூடாது. என்ன இதெல்லாம்? இது 20th செஞ்சுரியா? இந்த நூற்றாண்டானாலும் சரி, இதுக்கு முந்தின நூற்றாண்டானாலும் சரி, வரப்போற நாட்களையும் சேர்த்தே சொல்றேன், இது எல்லாத்தையும் படைக்கிறது அந்த ஆண்டவன் ஒருத்தன் தான். 6 மணிக்கு மேல கோயிலுக்குள்ள நுழைஞ்சா மரணம்னா எப்படி? எப்படி? இப்படிதான். நீங்க குறுக்க பேசாதீங்க. அண்ணாமலை அண்ணா பணபலம் மிக்கவர். இப்படி கேள்வி கேட்டா எப்படி? அக்னிராசு உடல் பலத்தால் சாதிப்பவன். இது சித்தர்கள் கட்டின கோயில். சித்தர்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. சரீரம் வேணுமானா மனுஷா சரீரமா இருக்கலாம், ஆனா சாகசங்கள் தேவர்களுக்கு சமம். அவளால நீர்ல நடக்க முடியும், நெருப்புல குளிக்க முடியும், காத்துல கரைய முடியும். அவள்லாம் சாகா வரம் பெற்றவா. இன்னைக்கும் அஸ்தமனத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு அவ வந்து பூஜை பண்றதா ஐதீகம். அப்போ சித்தர்கள் அந்த கொலைக்கு காரணமா? ஐயோ, நாங்க அப்படி சொல்லல. சிவாகம் அப்படி ராத்திரி நேரத்துல சிவன் கோயில கால பைரவர் தான் காவல் காக்கிறார். இந்த கோயில்ல சித்தர்கள் வந்து பூஜை பண்ணும்போது அதுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் கால பைரவர் நாய் ரூபத்தில் வந்து அவளை சம்மாரம் பண்ணிடுவார். எதையும் நாங்க சொல்லல, கோயில்ல இருக்கிற கல்வெட்டு தான் சொல்றது. இன்ஸ்பெக்டர் சார், இங்க கொஞ்சம் கல்வெட்டு இருக்கு. இதனால இந்த சித்தர்பட்டி மக்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, இனி யாரும் ஆசிரமத்துக்கு புது பைத்தியங்களை கொண்டு வரவோ சேர்க்கவோ கூடாது. கோயிலுக்கு வெளியூர் ஜனங்க வர்றதை நம்ம சாமி விரும்பல. சாமி சன்னதியில ஓர வந்திருக்கு. இத சகல ஜனங்களுக்கு சொல்ல சொல்லி அண்ணாமலை அண்ணா உத்தரவு. ஊமைச்சாமி ஊருக்கு வெளியே ஆசிரமம் வைத்து நடத்துபவர். அங்கு மனநோய்களுக்கும் பிற தீர்க்க முடியாத வியாதிகளுக்கும் சிகிச்சை அளித்து குணப்படுத்தி
ஊர் மக்களால் சித்தர் என்று மதிக்கப்படுபவர். ஊருக்குள் ஒரு புது வரவு. சார் ஏன் சார் என் பின்னாடி வரேன்? சார் ஏன் சார் என் பின்னாடி வரேன்? சார் ப்ளீஸ் சார் என் பின்னாடி வராதீங்க சார். சார் ப்ளீஸ் சார் என் பின்னாடி வராதீங்க சார். சார் அப்புறமா நான் அழுவேன். சார் ஏன் சார் அழறேன்? சார் ஏன் சார் அழறேன்? இதா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாருன்னே தெரியலண்ணா. அப்பதான் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கார். பைத்தியம் போல இருக்கு. சார் யார் சார் நீங்க? அப்படி மாவீரன் அலெக்சாண்டருடைய கொள்ளு பேரன். நெப்போலியன் இஸ் மை பிரதர் இன் லா. வீர தீர பராக்கிரம சூர, சூர தீர பராக்கிரம வீர. புரிஞ்சிருச்சு சார். நீங்க யாருன்னு புரிஞ்சிருச்சு. நீங்க ராஜராஜ சோழனோட சித்தப்பா தானே? You are correct. சாம்ராட் அசோகோட தாத்தா? Exactly. அதுதான் பைத்தியம். பேசாம அழைச்சிட்டு போய் ஆசிரமம் சேர்த்துட வேண்டியதுல. வேண்டாண்ணா, புதுசா யாரையும் சேர்க்க கூடாதுன்னு ஓலை வந்திருக்கேன். ஓஹோ, அப்ப கண்டிப்பா சேர்க்க வேண்டியதுதான். என்ன மணி, ஏதோ ஒரு புது பைத்தியத்தை கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்திருக்கியா? ஆமா வைத்தியரே, பார்க்க பாவமா இருந்தது. யாருன்னு தெரியல, ஆனா முகத்தை பார்த்தா நல்லா படிச்ச கலை. இருந்தாலும் மணி, எந்த ஒரு புது பைத்தியத்தையும் கொண்டு போய் ஆசிரமத்தை சேர்க்கக்கூடாதுன்னு ஓலை வந்திருக்கும் போது கடவுள் அருளால ஓலை வரதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியல வைத்தியரே. நடக்கிறத பார்த்தா ஒத்துக்காம இருக்க முடியலையா மணி? இந்த ஊர்ல என்ன மாதிரி சிந்திக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அது நீங்க தான் நினைச்சேன். நீங்களே இப்படி பேசுறல. வைத்தியர் ராமரத்தினம் ஆஸ்திகர், ஆனாலும் முற்போக்குவாதி. மணிசுந்தரத்தின் ஒரே நண்பர். இந்த கோவில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் ஒரு சரியான முடிவுக்கு வர முடியல தான். ஆனால் நீ எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, சித்தர்பட்டிக்கு இப்படி போலாமா? பிரசாத் நகரத்து இளைஞன். நம்ம பட்டு மகளை பாம்பு கடிச்சிருச்சு. என்னது? பாம்பு கடிச்சிருச்சா? இப்ப லலிதா எங்க இருக்கா? அதே நம்ம வைத்தியரையா வீட்ல தான். அதுக்கு நாகத்தாளி வேற வேணுமா? நான் தேடிட்டு போறேன். செவ்வந்தி துடுக்கான மலைச்சாதி பெண். வைத்தியரையா, இந்தாங்க நாகத்தாளி வேர். லலிதாவை பாம்பு கடிச்சிருச்சாம்ல, சின்ன சொல்லுச்சு. மணி, உனக்கு முன்னாடியே செவ்வந்தி வேற கொண்டு வந்துட்டா. ரொம்ப நன்றி செவ்வந்தி. அதெல்லாம் எனக்கு எதுக்கு, நீயே வச்சுக்க. இவர் டாக்டர் கேஆரா? டாக்டர் கல்யாணராமனா இவர்? இந்தியாவின் தலைச்சிறந்த மனோதத்துவ மேதை டாக்டர் கல்யாணராமன் இவரா? என்னால நம்பவே முடியலையே சார். லலிதா, நீ நினைக்கிற மாதிரி இந்த கோயில் விஷயம் நல்ல விஷயமா எனக்கு படல. கோயிலுக்குள்ள நின்று கோயிலை பத்தி தப்பா பேசாதீங்க. அம்மா லலிதா, யார் இந்த தம்பி? இவர் என்னோட மாமா பையன். மொர பையனா? அப்பா பட்டர் குடி சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போட்டு வரேன்னு சொல்லு. இந்த சித்தர்பட்டி மருந்து மூலிகை இதெல்லாம் வந்து படிக்காத பாமர மக்களுக்கு, நமக்கு இல்ல. டாக்டர் விஸ்வராம் அவசரக்காரர். அப்புறம் ஏன் இந்த மினிஸ்டர் பையனை உங்களால குணப்படுத்த முடியல? காஃபி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சில்லி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு I don't want to waste my time. Come on பிரசாத், let's go. லலிதா கேட்டதுல தப்பு இல்லையா அங்கிள்? புரியுது பிரசாத், புரியுது. இந்த பொண்ணு உன்னை நல்லாவே மயக்க வச்சிருக்கா.
முதல்ல இப்படி இஷ்டத்துக்கு பேசுறது நிறுத்துறீங்களா? நீ உடனே கிளம்பிருந்தா நான் எப்படி பேச போறேன்? சாரி பிரசாத், உங்க அப்பா எனக்கு குரு. அவரை குணப்படுத்துறது என் பொறுப்பு. கம் லெட்ஸ் கோ. போட்டுமே, தாராளமா போட்டுமே. தடுக்கிறதுக்கு நான் யாரு? ஆனா எங்க சுவாமியை பயிச்சுட்டு யாரும் இங்கேயும் போக முடியாது. சுவாமி பெரிய சுவாமி. நானும் தான் கேக்குறேன், சுவாமி நமக்கு என்னத்தை பெருசா கிழிச்சார்? கீச்சத்தை காமிச்சா வாய மூடின்றுவியா? நோக்கு என்ன தெரியும்? என்ன லலிதா, புதிர் போடுற மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல. என்கிட்ட ஏதோ மறைக்கிற. என்ன சொல்லு? சொல்றேன். யாருக்கிட்ட கதை வர லலிதா? உண்மையை சொல்லு. ஏது இந்த தங்க காசு? அதான் சொன்னேனே, சித்தேஸ்வர சுவாமி கொடுத்ததுன்னு. எப்ப இருந்து சுவாமி லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சார்? இதை என்ன நம்ப சொல்றியா? அண்ணா, நான் போய் சொல்லல. நம்பலன்னா இந்த ஓலையை பாரு. கால பைரவர் காலடியில் வைக்க செப்பும் தங்கமாகும் ரசவாத ஜாலம் சித்தர்பட்டியின் மர்மங்களில் ஒன்று. இதையே முன்னாடி என்கிட்ட காட்டல நீ? உனக்கு தான் சாமி மேல துளி கூட நம்பிக்கை இல்லையே. இந்த மாதிரி எத்தனை காசு கிடைச்சிருக்கு? 4. 5வது திருவாதிரை வரப்போறது. அப்போ செப்பு காசு தங்க மரத்தை நீ பார்க்க தான் போற. அறிவு இருக்கா உனக்கு? இந்த கோயிலுக்குள்ள சட்டையும் செருப்பு போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னா புரியணும். இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சு வரியா இல்ல தெரியாம வரியா? என்ன மறைக்கிற? மரியாதை வெளில போய் சட்டையும் செருப்பு கழட்டி போட்டு வா. நல்ல வேலை, நிர்வாணமா வந்தா தான் அனுமதிப்போம்னு சொல்லியே. ரொம்ப தேங்க்ஸ். அம்பலம் தன்னில் தன்பலம் காட்டுவோர், ஆனந்த சாரமதில் ஆசாரம் மீறுவோர், இகமதில் ஈசனின் வைரியாய் மாறுவர், ஈரட்டு தினத்தில் நமனுடன் சேருவர். நிரூபிக்கிறேன்டா. உனக்கு மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துக்கே நிரூபிக்கிறேன். What a great psychiatrist I am. மினிஸ்டர் மகனுக்கு என்ன ஆச்சு? டாக்டர் கேஆரை வைத்தியமாக்கிய நிகழ்ச்சி. டாக்டர், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ். அக்யூட் சைக்கோசிஸ் coupled with several other small. பேஷண்ட்டுக்கு காம்போஸ் கொடுங்க. I will come and see him later on. கேஆர், இந்த கேஸ் நீ குணப்படுத்த மாட்டேன், குணப்படுத்த விட மாட்டேன். நீ மண்ணை கவ போற, அதை நான் பார்க்க போறேன். பார்த்துட்டு உங்களால முடியல சொல்ல வைக்கப்படுறீங்க, அப்படித்தானே? நோ, என்னால முடியாத கேஸே கிடையாது. ஓகே சந்திரா, நீங்கள் പറഞ്ഞ போல அவனை சித்திரப்பட்டிக்கு கூட்டிட்டு போயிருங்க. அவனுக்கு குணமானா சரி. யாரும் குணப்படுத்த முடியாது. உமாச்சாமியா? உமாச்சாமி அவன் வந்து என்னோட கிரேட்டா? என்ன சோதனை? நான் ஒரு தப்பும் பண்ணலையே. செப்பு காசு தங்கமாகலையே. நல்லா இருக்கு, போட்டா சொல்லியோ போங்க. இரு அந்த கை காட்டு. கண்ணபிடிக்க கண்ணபிடிக்க.
விஸ்வராம் எச்சரிக்கப்பட்டு கோயிலுக்குள்ளிருந்து வெளிவருகிறார். ஆனால் அவர் எடுத்த புகைப்படங்களிலோ சூலம் எடுத்தலா? சூலமா? ஆயுஷோ மணி? ஏகாந்தமே ரகசியம், அதை அறிந்த நீ மரணிப்பது நிச்சயம். अंकल अंकल பிரம்மனே பிழை செய்து பெற்றான் சாபம். இடும் பணி செய்யா சிலர் கொடும்பணி செய்து சேர்க்கிறார் பாவம்.